அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான 8 களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்லக்கூடிய ஒரு களிமாவை நீங்கள் முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஒரு தேவையை கூட அல்லாஹால விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட மகத்தான களிமாக்களை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு அரபி தமிழ்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு தமிழில் நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த களிமாவை பற்றி ஓதணுமே அப்படின்னு நீங்கள் யாருமே கவலைப்படவே தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் எப்படியாவது நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு இதில் சொல்லக்கூடிய 8 களிமாக்களையும் 7 முறை நீங்கள் எப்படியாவது ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் கேளுங்க. இது ஒரு தேவைக்காக இல்லை, ஒட்டுமொத்தமாக உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழணுமோ அதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் உங்களுடைய அத்தனை ஆசைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் எந்த சிரமங்கள் எந்த கவலைகள் உங்களுக்கு விலகணுமோ அதையும் கேளுங்க. நோய்கள் நீங்கணும், கடன்கள் விலகணும், பிரச்சனைகள் தீரணும் இப்படின்னு இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, எல்லாம் நடந்துருச்சியா அல்லாஹ், இனி வரக்கூடிய புதிய வருடத்தில் எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இல்லாமல் வையா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவோட இந்த களிமாவை நீங்கள் ஆரம்பிங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு களிமாக்களும் மகத்துவமானது. இதனுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை நிமிடத்தில் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதை ஓதி முடிங்க. ஓதி முடித்த உடனேயே இதற்கான பலனாக உங்களுக்கு நற்செய்திகள் வர தொடங்கிடும். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு களிமாவினுடைய சிறப்பை மட்டும் சொல்கிறேன். களிமா அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன? லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. இதுதான் களிமாக்களில் தலைமையானது. இன்னும் அல்லாஹுவை உணரக்கூடிய அல்லாஹினுடைய தன்மையை சொல்லக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு களிமா. இந்த களிமா இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை. அல்லாஹால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பையுமே படைச்சிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட இந்த களிமாவிற்கு பின்னாடி ஒரு சிறிய சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை கேட்டிங்க அப்படின்னா தான் தெரியும் இந்த களிமாவிற்கு இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த களிமாவுக்கு பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நபர்கள் கேட்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய சம்பவம், சிறந்த சம்பவம். இதை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் இந்த களிமாவுக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு நாட்டில் ஒரு கொடிய அரசன் இருந்தானாம். அவனுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அல்லாஹ் இல்லை, அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனாக இருந்திருக்கிறான். இதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எல்லாரையுமே அவன் போர் புரியிற அளவிற்கு அவன் எதிர்த்துக்கிட்டே வந்தானாம். இதை அறிஞ்சுக்கிட்டே இருந்த மக்கள் ஒரு நாள் யோசனை பண்ணாங்களாம். எதிர்த்து போராடியும் பார்த்தாச்சு, இவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசித்து திட்டம் போட்டு அவனை ஒரு நாள் தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். தூக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், பெரிய தண்டனை கொடுக்கணும், ஒரே நாளில் கொலை செஞ்சுட்டா இவனுக்கு அது போதிய அளவு தண்டனை இல்லை அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணாங்களாம், ஒரு அடி கனமான ஒரு பித்தளை அண்டாக்குள்ளே போட்டு இவனை அதுக்கு கீழே தீ மூட்ட தொடங்கினாங்களாம். இப்படித்தான் இவனுடைய உயிர் போகணும், அல்லாஹ்வை எதிர்த்துக்கிட்டவனுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அப்போது அந்த கொடிய அரசன் தன்னால் முடிஞ்ச அளவு தான் வணங்கிய எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு பார்த்தானா. எந்த பலனுமே இல்லை. அதற்கு பிறகு ஏன் நம்ம இந்த முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை கூப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை அழைக்க தொடங்கினானாம். எந்த வார்த்தையை கொண்டு? லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு. இந்த ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் இந்த களிமாவை அவன் சொன்ன நிமிடம்தான், அடுத்த நிமிடம் அந்த இடத்திற்கு மட்டுமே அல்லாஹாலா மழையை கொடுத்தானா. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அப்போது நம்ம செய்தது தவறு, நம்ம இது மாதிரி செய்திருக்க கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்தவனுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிருச்சு. அப்போது இன்னும் இன்னும் வேகமாக ஓதுறான். ஓத அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பித்து அந்த தீ அணைஞ்சிருது. அதற்கு பின்ன இன்னும் ஓதுறான். ஏன்னா நம்ம வெளியேறி போனோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஓத ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு புயல் காற்று வீசியிருக்கு. அந்த அண்டாவையே தூக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புயல் காற்று வீசி அவனை
உருட்டிகிட்டே போயிருக்கு. உருட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தப்படுது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்களாம். என்ன ஒரு அண்டா உருண்டுட்டு வருது, அதுக்குள்ள யாரோ ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்து அந்த மனுஷனை உள்ளிருந்து தூக்கி கேட்டாங்களாம். நீ எதற்காக இந்த அண்டாக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நடந்த விஷயங்களை எல்லாம் அந்த அரசன் சொன்னானா. நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன். நான் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால என் மேல கோபப்பட்ட அந்த முஸ்லிம்கள் என்னை இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கும்போது, நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் அல்லாஹ் தாலா என்னை காப்பாத்தனா. அல்லாஹ் தாலா மட்டும்தான் உண்மை இறைவன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொன்ன உடனேயே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாத்துக்கு எதிரானவங்களா இருந்திருக்கிறாங்க. இந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா காஃபிர்களுமே இஸ்லாத்துக்கு மாறி அல்லாஹுவை உண்மையா மனதார ஏத்துக்கிட்டாங்களாம். இது ஒரு பெரிய சம்பவமா புத்தகங்கள்ல சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த களிமா எந்த நிலையில சொல்லப்படுது? ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையில சொல்லப்படுது. அவனுக்கு அல்லாஹ்வின் மீது அப்போது நம்பிக்கை கிடையாது. அந்த சமயத்துல சொல்லும்போதே அல்லாஹ் தாலா ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னா, இதற்கு மேலாக நம்முடைய தேவைகள் அல்லாஹ் தாலா கபூலாக்கி தரமாட்டானா? உயிரையே காப்பாத்துறான். அதுவும் உண்மையான உறுதியாக ஈமான்ல இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யறான். அப்படிங்கும்போது இந்த களிமாவை கொண்டு நம்ம நல்ல முறையில் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு சந்தோஷமா நம்ம ரப்புக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய தேவைகள்லாம் எவ்வளவு நேரமாகும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றதுக்கு. எனவே இந்த ஒரு களிமா போதும் நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தாலா கபூலாக்கி தர்றதுக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த களிமாவை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த களிமாவை முன்னிட்டு சொல்லக்கூடிய 8 விதமான களிமாக்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நமக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. ஏன் அப்படின்னா, இந்த களிமாவோடு சேர்த்து நம்ம 8 நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பையும் சேர்த்து நம்ம தஸ்பீஹா ஓத போறோம். அது என்ன தஸ்பீஹ் அப்படின்னா, நம்ம எல்லோருமே கஞ்சுல் அர்ஷ் ஓதியிருப்போம் இல்லையா? அதுல கூட இந்த களிமாக்கள் கடைசியாக வரும். நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த களிமாக்களை நீங்க தேவைகளை முன்னிட்டு நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நியத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அத்தனை நபிமார்களுக்கு கொடுத்த சிறப்புகளைப் போல உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை கொடுப்பான். உங்களுடைய ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அது என்ன களிமாக்கள் அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹு ஆதமு சஃபியுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு நூஹுன் நஜியுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு இப்ராஹீமு ஹலீலுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு இஸ்மாயிலு தஃபீஹுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு மூசா கலீமுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு தாவூது ஹலீஃபத்துல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு ஈசா ரூஹுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா. இது 8மே 8 விதமான களிமாக்கள். ஆனால் நம்மள பலருக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த 8 களிமாக்களையும் ஓதி பாருங்க, உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். இதை முன்னிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்டு பாருங்க, எந்த துவாவுமே மறுக்கப்படாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா சிறப்பாக கொடுக்கப்பட்ட தன்மைகள். அவைகளை புகழ்ந்து நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமது தேவைகளை கபூலாக்கி தருவான். இப்போ இதற்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹுக்கு நமக்கு தெரியும், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு. ஆதமு சஃபியுல்லா அப்படின்னா, ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நூஹுன் நஜியுல்லா அப்படின்னா, நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுவுக்காக மக்களை காப்பாற்றியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது இப்ராஹீமு ஹலீலுல்லா அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நண்பராக இருக்கிறார்கள். இஸ்மாயிலு தஃபீஹுல்லா அப்படின்னா, இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுவுக்காக தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். மூசா கலீமுல்லா அப்படின்னா, மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹோடு பேசக்கூடியவராக இருக்கிறார்கள். தாவூது ஹலீஃபத்துல்லா அப்படின்னா, தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஈசா ரூஹுல்லாஹ் அப்படின்னா, ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரூஹாக, அல்லாஹுடைய ஆவியாக, உயிராக இருக்கிறார்கள். அடுத்தது முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். 8மே 8 விதமான களிமாக்கள். உங்களுக்கு எந்த களிமா பிடிச்சிருக்கோ அதை முன்னிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லது இந்த 8யுமே ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க.
ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். இப்போ இந்த 8 களிமாவையும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 7 முறை ஓதுங்க. ஒரு இருப்புல உட்கார்ந்து 7 முறை ஓதுங்க. நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா ஏராளமான சிறப்புகளை கொடுத்து இன்னும் நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவான்.